செவ்வாழையை சூடான இந்த எண்ணெய் கடாயில் போட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க செவ்வாழையை போட்டுட்டு நீங்கள் மற்ற வாழைப்பழத்தை விட செவ்வாழையில் செஞ்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். அதை இந்த மாதிரி ஆயிலில் கொஞ்சம் நேரம் வதக்க விட்டுட்டு தேவையான அளவுக்கு ரவை அதை போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஏலக்காய் பொடி, சர்க்கரை, அதுக்கப்புறம் பால். நான் இப்போ ஏலக்காய் பொடி சர்க்கரையோடு சேர்த்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது தேவையான அளவுக்கு பால், கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை, தேவையான அளவுக்கு சர்க்கரையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன். சர்க்கரை ஆல்ரெடி வாழைப்பழம் இனிப்பாக தான் இருக்கும். ஸோ சர்க்கரை கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஆனால் சர்க்கரை போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் துருவி வச்ச தேங்காய் பூ நான் நல்லா சீவி வச்சுக்கிட்டேன். அந்த தேங்காய் பூவும் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த மாதிரி அடி பிடிக்காமல் எப்படி நம்ம போட்ட எல்லாமே உறிஞ்சி பர்ஃபெக்டாக வந்திருக்கு இல்லையா, கடாயிலையும் ஒட்டலை. இது நல்லா ஆற வச்சுட்டு உருண்டை போட்டிங்கன்னா பனானா லட்டு ரெடி. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. பாய்.